எங்களுடைய சமூகம் இந்த விளையாட்டு வீரர்களை எங்களுடைய சமூகத்தை புறக்கணித்துக் கொண்டு வந்த வரலாறுகள் தான் இருக்கின்றன. காலத்துக்கு காலம் கோலோச்சிய பேரினவாத ஆட்சியாளர்களே சிறுபான்மையினரான தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த நாடு மீதான பற்றை இல்லாமல் ஆக்கினர் என கிழக்கு மாகாண சபையின் பிரதி தவிசாளர் பிரசன்னா இந்திரகுமார் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஆறுமுகத்தான் குடியிருப்பில் இன்று இடம்பெற்ற கிரிக்கெட் சுற்றுப்போட்டி நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். கிராம அபிவிருத்தி சங்க தலைவரும் அகில இலங்கை சமாதான நீதவானும் காந்தி விளையாட்டுக் கழக போசகருமாகிய எஸ் நவசிவாயம் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய பிரசன்னா இந்திரகுமார் கூறியதாவது, எங்களுடைய ஒவ்வொரு ரசிகர்களை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய ரசிகர்கள் எடுத்தாலும் சொந்த நாட்டினுடைய விளையாட்டுக்கு அவர்கள் அந்த வீரர்களுக்கு ஆதரவு அளிப்பதை விட வெளிநாட்டில் உள்ள விளையாட்டு வீரர்களை ஆதரிப்பார்கள். இது உண்மையிலே இந்த நாட்டினுடைய தலைமைத்துவங்கள் இன ரீதியாக எங்களை புறக்கணித்ததனூடாக எங்களுடைய இனத்தினுடைய வீரர்களை அவர்கள் எந்தெந்த விளையாட்டிலே சேர்த்திருப்பார்களானால் நிச்சயமாக எங்களுடைய சமூகம் என்னுடைய உறவினர் என்னுடைய மச்சான் மாமன் விளையாடுறான் என்று சொல்லி அந்த வீரனுடைய பற்று அந்த நாட்டு பற்றாக மாறி இருக்கு. இத்தனைக்கும் காரணம் மேல் இனத்தைச் சேர்ந்த இனவாதிகளின் காரணத்தினால் எங்களுடைய விளையாட்டு வீரர்கள் புறக்கணிப்பின் கூடாக எங்களுடைய சமூகம் வெளிநாட்டில் உள்ள வீரர்களை அந்த நாடுகளை ஆதரிக்கிறதாக மாறிய நிலைக்கு இந்த நாட்டுடைய பெரும்பான்மை அரசியல்வாதிகள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வடகிழக்கில் இருந்து எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயரையோ நான் எடுத்ததாக நான் இன்று வரையில் அறியவில்லை. ஆகவே எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் வடகிழக்கிலே எங்களுடைய திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை விளையாட்டு துறைகளிலே உள்வாங்க என்று கேட்டு அவர்களுக்கு இதை சொல்லுகிறேன்.